நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 78 காலேஜஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னா டோட்டல் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு கவர்மெண்ட் சீட் எத்தனை, டீம்டு யூனிவர்சிட்டி எத்தனை, இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மார்க் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மார்க் பேஸ் பண்ணி எங்கே போகலாம், என்ன காலேஜஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வந்து பார்த்துருப்போம் 78 காலேஜஸ். 78 காலேஜஸ்லுமே உடனே வந்து சீட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னா, குவாலிஃபை பண்ண கொடுத்துருவாங்களா அப்படின்னா 720 மார்க்குக்கு நம்மளுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? நிறைய பேருக்கும் தெரியும். பாஸ் மார்க்லாம் என்ன பாஸ் மார்க்லாம் 120 110 மார்க்லாம் பாஸ் மார்க்காமே அப்படின்னா நான் பாஸ் ஆனால் எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் சீட்டு கிடச்சிருமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கேட்பாங்க. இல்லை, ஏன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1,40,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்மளுக்கு இருக்கிற சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு செகண்ட் ரேங்க் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. அந்த ரேங்க் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்கும். இதில் நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எம்பிபிஎஸ்ல 37 காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் இருக்குது. 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. இதுவே ப்ரைவேட்டில் இருக்குன்றது எத்தனைன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிடிஎஸும் இருக்குது இல்லையா? பிடிஎஸ்லையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 காலேஜஸ் வந்து என்ன இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஓகே, சரி சார், அப்போ ப்ரைவேட் காலேஜஸ்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் காலேஜஸ் இந்த நேம் எல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ நம்பர்ஸ் ஆஃப் காலேஜஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். 27 வந்து என்ன இருக்குது, எம்பிபிஎஸ்ஸுக்கான ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் சொல்லுவோம் இல்லையா? உதாரணத்துக்கு மாதா, பனிமலர்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான காலேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 27 காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. இது பிடிஎஸ்க்கு இருக்கா சார்னா இருக்குது. 20 காலேஜஸ் பிடிஎஸ்க்கு இருக்குது. ரைட்டா? கவர்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் 3 காலேஜ். பட் எம்பிபிஎஸ்ஸுக்கும் ஈக்குவலாக வந்து பிடிஎஸ்ஸுக்கும் ப்ரைவேட் காலேஜஸில் 20 காலேஜஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ப்ரைவேட்டில் இருக்குது, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸில் இருக்குது. இதுவே டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. நம்பர்ஸ் வந்து நிறைய நம்பர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுவே பிடிஎஸ்க்கு இருக்கா சார், எம்பிபிஎஸ்க்கு 13 சொல்கிறீங்க, பிடிஎஸ் இருக்குன்னா பிடிஎஸ்க்கும் 9 காலேஜஸ். எதனா உதாரணம் சொல்லுங்கன்னா சவிதா டென்டல், சவிதா மெடிக்கல் காலேஜ், ரெண்டுமே அவங்களுக்கு மெடிக்கல்லையும் இருக்குது, டென்டல்லையும் இருக்குது. ராமச்சந்திரா பிடிஎஸ் இருக்குது, ராமச்சந்திராலையும் எம்பிபிஎஸ் இருக்குது. அந்த மாதிரி காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு எம்பிபிஎஸ்க்கும் இருக்குது, பிடிஎஸ்க்கும் இருக்குது. இதெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வரும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு ஷார்ட்ஸு. எம்பிபிஎஸ் சீட்ஸுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி எங்கே யார் ஃபில் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரிந்தால் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. சரியா? தென் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மோர் காலேஜ் எய்ம்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேஸ்டு அவங்களுடைய கவர்மெண்ட்டோட இது நம்மளுக்கு வந்து மதுரையில் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ஸு அதெல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ பேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 4.5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம்ஸ் கூட எழுதி பேட்ச் வந்து ரிசல்ட் கூட வந்துட்டு ஒரு காலேஜ் நம்மளுக்கு இருக்குது. பிஎஸ்ஸை பொறுத்தவரைக்கும் எய்ம்ஸில் காலேஜ் இல்லை. அப்போ டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த காலேஜஸில் நம்மளுக்கு எந்தெந்த காலேஜஸ் நம்ம சொன்னோம், கவர்மெண்ட்டில் 37 காலேஜ் எம்பிபிஎஸ், ப்ரைவேட்னா 27 காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டியில் 13, தென் வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் வந்து 1 எம்பிபிஎஸ் பொறுத்திருக்கு. இதே பிடிஎஸ் கவர்மெண்ட்னா 3, ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் அப்படின்னா எத்தனை இருக்குது, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் 20, தென் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 9. ரைட்டா? இந்த கணக்கை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ணுறப்ப. ரெண்டாவது, எவ்வளோ சீட்ஸு சார் இருக்குது அதை போய்க்கணும்ல. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,050 சீட்ஸ் இருக்குது. அது ஸ்பிளிட் அப் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 37 காலேஜில் 5200 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. கரெக்டாக? அதே போல் பிடிஎஸ்க்கு 3 காலேஜ் இருக்குல்ல, அந்த 3 காலேஜஸில் நம்ம சீட்ஸ்ன்னு எடுத்தோம்னா 263 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிஎஸ்க்கு இருக்குது. தென் ப்ரைவேட் காலேஜஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 27 செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், 20 பிடிஎஸ் காலேஜ், 27 காலேஜில் 4750 சீட்டு, 4750 சீட்ஸு எம்பிபிஎஸ்ஸுக்கும். பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய 20 காலேஜஸில் 1950 சீட்ஸ் எதில் இருக்குது, பிடிஎஸ்க்கும் இருக்குது. ரைட்டு. டீம்டு யூனிவர்சிட்டி இல்லை சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
கிட்டத்தட்ட 3050 சீட்ஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் 13 காலேஜஸ் பார்த்தோம்னா அதில் 3050 சீட்ஸ் 3050 சீட்ஸும், இதுவே பிடிஎஸ் காலேஜில் வந்து 900 டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் சீட்டு 50 இருக்குது, பிடிஎஸில் கிடையாது. ரைட்டா? இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீட்ஸ் எல்லாம் நான் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு தான் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். ரைட்டா? அப்புறமா அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைவேட் காலேஜஸில் 2 கோட்டா இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று கவர்மெண்ட் கோட்டா இருக்குது, தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவில் பியூர் கவர்மெண்ட்டுக்கு கிடச்சி அந்த கட் ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, ஏன் நான் வந்து ப்ரைவேட்டில் போய் படிக்கக்கூடாதா அப்படின்னா, தாராளமாக படிக்கலாம், யாரும் படிக்க வேணாம்னு சொல்ல போகிறதில்ல. ரைட்டா? அங்கே படித்தாலும் 4.5 வருஷம் தான், இங்கே படித்தாலும் 4.5 வருஷம் தான். அங்கே படித்தாலும் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறோம், இங்கே படித்தாலும் இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறோம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபீஸு தான் டிஃப்ரென்ஸ் ஒன்று. ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹேண்ட்ஸ் ஆன் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து நம்ம எம்எம்சியில் கிடைக்கிறதுக்கும் ஒரு ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நல்ல வந்து படிப்புன்றது வேணும். ரெண்டாவது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றப்ப அதுக்காக தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் காலேஜஸோட கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் டெய்லி வாக்கின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எம்எம்சியில் குறைஞ்சது 10,000-15,000 பேஷண்ட் இருப்பாங்க. இதுவே ஸ்டான்லி எடுத்துக்கிட்டோன்னா குறைஞ்சது 10,000 பேஷண்ட் இருப்பாங்க. இதுவே ப்ரைவேட் காலேஜஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே 50, 100 அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸும் கவர்மெண்ட் காலேஜஸுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்குறது. ஃபீஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஃபீஸ் பே பண்ணுறதுக்கெலாம் ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஃபீஸ் கட்டினாலும் அந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அப்படின்றது ப்ரைவேட் காலேஜஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கவர்மெண்ட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கு, ஃபீஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. அதனால தான் நிறைய குழந்தைங்க அந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4500 ரேங்க்குள்ளே நம்ம தமிழ்நாடு ரேங்க் வந்துடுதுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கேரண்டீடாக என்ன கிடைக்கும், கவர்மெண்ட் சீட் கிடச்சிரும். இதுவே ஒரு 7000 ரேங்க் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா ப்ரைவேட் கவர்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் 7000 ரேங்க்குக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போக வேண்டியது இருக்கும். இதுவே வந்து என்ன சார் அப்படின்னு இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா எனக்கு ஒரு நான் 15,000 ரேங்க் வருவேன், 20,000 ரேங்க் மேலே போயிடுவேன், ஆல் இண்டியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ரேங்க் வருவேன், 8 லட்சம் ரேங்க் வருவேன்னு கவலைப்பட தேவையில்ல. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதில் நம்ம சீட்டு எடுத்துக்கலாம். இந்த தகவல் ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப கம்மி ஃபீஸ்லையும் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கும் அப்படின்ற காலேஜில் தான் நான் சீட்டு எடுக்கணும் அப்படின்றப்ப 2027 ஐடியா இருக்குது சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வந்து நம்ம ஆர்ஜிஆரில் வச்சுருக்கோம். ரைட்டா? இதில் 20 ஸ்டூடெண்ட் தான் கிளாஸஸ் இருப்பாங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். ஸ்மால் பேட்ச் அப்படின்றதுனால டீச்சர் கூட நீங்கள் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணலாம், என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த கிளாஸஸ் வந்து 6 ஹவர் வந்து டீச்சிங் செஷனும் 6 ஹவர் ப்ராக்டிஸ் செஷனும் அப்படின்ற மாதிரி டிவைட் பண்ணி கொடுக்குறோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஃபிசிக்ஸில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு டீச்சர், டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர் அப்படின்றதுனால ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 டீச்சர் இருப்பாங்க. அப்போ 4 சப்ஜெக்ட் எடுத்துகிட்டோன்னா 12 பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் மென்டார்ஸ் இருப்பாங்க. நம்ம கிட்ட படிச்சுட்டு எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக்கு, தென் இஎஸ்ஐசி, ஓமந்தூராரில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இங்கே எப்படி அவங்க வந்து படித்தாங்க, அவங்களுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவங்க டெக்னிக்ஸை யூஸ் பண்ணாங்க, அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அவங்களுக்கு படிக்கிறப்ப என்னெல்லாம் டிஃபிகல்ட்டி, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு கூடியே இருந்து கைட் பண்ணுவாங்க. வாரத்தில் 2 நாள் அவங்க வருவாங்க. அவங்க ஒரு 4 பேர் அப்படின்னு எடுத்துனா 20 பேருக்கு 16 ஃபேக்கல்டிஸ் அண்ட் மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக நம்ம சொல்கிறத செய்யறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டை அடிச்சிடலாம். அதுக்கு தான் ஆர்ஜிஆர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க, ஜாயின் பண்ணுங்கள், படிங்க, நாங்கள் சொல்கிறத ப்ராப்பராக வந்து எடுத்துக்கங்க. அந்த மாதிரி இருந்து ப்ராப்பராக நீங்களும் பண்ணுறீங்க, நாங்களும் ப்ராப்பராக பண்ணுறோம். ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்களாக கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்ம உத்தரவாதமும் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் தைரியமாக ஆர்ஜிஆரில் சென்னையில் அதுவும் அண்ணா நகரில் தங்கி படிக்கிறதுக்கும் வசதியும் நம்ம பண்ணித்தரோம். அப்போ கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி உடனே ஜாயின் பண்ணணும்ல. ஏன்னா நிறைய பேருக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கிறது இல்லை அப்படின்றாங்க. சார் ஒரு இடத்துல போகணும் சார், 70 பேர் உட்கார வச்சுருக்காங்க சார் அப்படின்றாங்க, 150 பேர் உட்கார வச்சுருக்காங்க சார், ஒரு டவுட்டு கேட்க போனோம்னாலே வெயிட் பண்ணுன்றாங்க சார், என் ரவுண்டு வரத்துக்குள்ளே டீச்சருக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சு போயிடுது சார். இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து குழந்தைங்க சொல்கிறாங்க. அதே போல் அனலைஸ் பண்ணி எங்களுக்கு சொல்ல வருது இல்லை சார், ஒரு டவுட்டு கேட்டால் வந்து கிளாரிஃபை பண்ணுறது இல்லை சார், அவங்க லாங்குவேஜ் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை சார். இது மாதிரியெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன வருது, கம்ப்ளைண்ட்
ஆன்லைன்ஸ் வந்ததுனால தான் என்ன பண்ணியிருக்கோம், இல்லை அப்போ படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, பேரண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்து கூட இருந்தே கொண்டாந்தோம்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்கல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஆர்ஜிஆர் டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, இந்த தகவலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா, வெயிட் பண்ணி ட்ராப் பண்ணி படிக்கணும்னு நினச்சாங்கன்னா ஆர்ஜிஆர் தான் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். ரைட்டா, இந்த தகவலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு டைம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் கிடைச்சதுன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? பண்ணலாமா? கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 8695186955 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் ஸ்பெஷல் ரிபீடர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை கொடுப்பாங்க. 5/5/2026 அன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து இந்த ஸ்பெஷல் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேட்சில் நீங்கள் வந்துட்டிங்கன்னு வச்சுங்க, கம்ப்ளீட் இயர் ஃபுல்லாக அழகாக நிதானமாக படிச்சுக்கிட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆர்ஜிஆர் டீம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ரைட்டா, என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் பேசு. தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.